வணக்கம். இந்த கிளாஸில் டெட்டு மேக்ஸில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துன்னு இருக்கோம். அதுக்கான கண்டினியூஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான ஃபஸ்ட்டு கொஷின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லெட் ஏ அண்ட் பி ஆர் டூ பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் சச் தட் 3a into 4b equal to 5184. The value of a and b are அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 3 பவர் a இன்ட்டு 4 பவர் b ஈக்குவல் டு 5184 என்றவாறு அமையும் இரு மிகை முழுக்கள் ஏபி ஆனது இப்படின்னு கொடுத்துருக்காங்கம்மா. ஸோ இந்த கொஷினை நான் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா 5184 2ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ 2 2 4 மீதி 1, 11 2 5 10 மீதி 1, 18 2 9 18 2 2 4. ஸோ 2ஆல் டிவைட் பண்ணால் 1 2 2 2 4 19 2 9 18 12 2 6 12. ஸோ 2ஆல் டிவைட் பண்ணால் 6 முறை 12 4 முறை 8 8 முறை 16. அகைன் 2ஆல் டிவைட் பண்ணால் 3 முறை 6 2 முறை 4 4 முறை 8. சரியா? மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணால் 16 முறை 32 2 முறை 4. அகைன் 2ஆல் டிவைட் பண்ணால் 81 முறை வரும். சரியா? இப்போ மறுபடியும் என்ன செய்யலாம்னா இதை 3ஆல் டிவைட் பண்ணால் 3ஆல் டிவைட் பண்ணும்போது 27 முறை வரும்பா. அகைன் 3ஆல் டிவைட் பண்ணால் 9 முறை. அகைன் 3ஆல் டிவைட் பண்ணால் 3 முறை. லாஸ்ட்டாக 3ஆல் டிவைட் பண்ணும்போது 1 முறை. சரியா? இப்போது 2 எனக்கு எத்தனை முறை இருக்கு பாருங்க. 1 2 3 4 5 6. ஸோ 2 எனக்கு 6 முறை வருது. அதே போல் 3 எனக்கு 4 முறை வருது. இதில் நான் என்ன செய்கிறேன்னா 2 2 4 இன்ட்டு 2 2 4 இன்ட்டு 2 2 4ன்னு எழுதிக்கிறேன். அதே போல் இங்கே 3 பவர் 4ன்னு எழுதுகிறேன். இது புரியும் நினைக்கிறேன். 3 பவர் 4ன்னு எழுதிக்கிறேன். இந்த 2 மட்டும் 2 2 4 2 2 4 2 2 4ன்னு எழுதிக்கிறேன். ஏன் சார் அப்படி எழுதுறீங்க? கொஷினில் பாருங்கள், 3 பவர் a இன்ட்டு 4 பவர் b 3 பவர்லேயும் 4 பவர்லேயும் தான் கேட்குறாங்க, 2 பவரில் கேட்கல. சரியா? ஸோ இப்போது இதை 4 கியூப்னு எழுதலாமா? 4 பவர் 3 இன்ட்டு 3 பவர் 4. கொஷினில் பாருங்கள், 3 பவர் a இன்ட்டு 4 பவர் b இப்படிதாம்மா சொல்கிறாங்க. கொஷினில் 3 பவர் a இன்ட்டு 4 பவர் b 3 பவர் a 4 பவர் b. அப்போது இதை 3 பவர் 4 இன்ட்டு 4 பவர் கியூப் இப்படி எழுதலாமா? 3 பவர் 4 4 கியூபு இப்படி எழுதிக்கலாம்ல. இதில் எனக்கு ஏக்கு நேராக 4 இருக்கா, பிக்கு நேராக 3 இருக்கா. ஸோ அப்போ ஏவோட ஆன்சர் 4, பியோட ஆன்சர் 3. கொஷினில் கேட்டது ஏபியோட மதிப்பு என்னன்னு தான். ஏக்கு பதிலாக 4ம் பிக்கு பதிலாக 3ம் கொடுத்துருக்காங்க. ஸோ 4,3 அப்படின்றது ஆன்சர். ஆப்ஷன் ஏ இந்த கொஷினுக்கான ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், எக்ஸ்பிரஸிங் எனி நம்பர் ஆஸ் த ப்ராடக்ட் ஆஃப் 2 or more numbers is called அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கொஷினில் எந்த ஒரு எண்ணையும் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எண்களின் பெருக்கற் பலனாக எழுதுவதை டேஷ் என்கிறோம் அப்படின்னு கேட்டால் இது ஒரு டெஃபினிஷன். இதுக்கான ஆன்சர் காரணிப்படுத்துதல். இங்கிலீஷில் ஃபேக்டரைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரியா? இது டெஃபினிஷனாக ஞாபகம் வச்சுங்க. இந்த டெஃபினிஷனும் புக்கில் இருக்குது. சரியா? எந்த ஒரு எண்ணையும் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எண்களின் பெருக்கற் பலனாக எழுதுவதை என்னன்னு சொல்லலாம்? காரணிப்படுத்துதல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன், எ கிரவுண்ட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் எ ஐசோலஸ் ட்ரெபீசியம் with parallel side measuring 42 meter and 36 meter long. The distance between the parallel sides is 30 meter. The cost of leveling it at the rate of ₹100 per square meter is அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ இந்த கொஷினில் ஒரு இரு சமபக்க சரிவகம் வடிவில் உள்ள மைதானத்தின் இணை பக்கங்கள்
42 மீட்டர் மற்றும் 36 மீட்டர். இணை பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு வந்து 30 மீட்டர் எனில் அந்த மைதானத்தை சமப்படுத்த ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 100 வீதம் ஆகும் செலவு என்ன? ஸோ இந்த கொஸ்டினில் பாருங்கள், இரு சமபக்க சரிவகம், இதுக்கு ஃபார்முலா இருக்குங்க. சரிவகத்துக்கான ஃபார்முலா ½ × h × a + b. சரியா? இப்போ இந்த ஃபார்முலாவில் நான் என்ன செய்கிறேன்னா ½ × எனக்கு தொலைவுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுதான் உயரம். சரியா? ஹைட்டு. ஸோ இதை 30ன்னு எடுத்துக்கிறேன். இணை பக்கங்கள் இங்கிலீஷில் பேரலல் சைட்ஸ்ன்னு சொன்னாங்கல்லப்பா, அந்த இணை பக்கங்கள் தான் என்னன்னா இது ஏ இது பி. ஸோ 42 ஒன்று 36 ஒன்று. இப்போ என்ன செய்யலாம், ரெண்டாம் வாய்ப்பால் இது ஒரு முறை, இது 5 முறை. ஸோ 15 × 42யும் 36யும் ஆட் பண்ணுறேன். 2யும் 6யும் ஆட் பண்ணால் 8, 4யும் 3யும் ஆட் பண்ணால் 7. ஸோ 78ன்னு வருதா? இதை மல்டிப்ளை பண்ணுப்பா. 8 5 40, 1 8 8, 8ம் 4ம் ஆட் பண்ணால் 12, 7 5 35, 1 7 7, 7ம் 3 ஆட் பண்ணால் 10. ஸோ 0 7 1 1ன்னு வருது. சரியா? இது என்னன்னு கேட்டிங்கன்னா மொத்தமாக எனக்கு ஆகிற அந்த பரப்பளவு. சரியா? 1170 மீட்டர் ஸ்கொயர் இதுக்கு நான் சமப்படுத்தணும். அந்த மைதானத்தோட மொத்த ஏரியா என்னன்னு கேட்டிங்கன்னா 1170 மீட்டர் ஸ்கொயர். ஏன் ஏரியான்னு சொல்கிறேன்? ஏன்னா இது ஏரியாக்கான ஃபார்முலா தானே, ஏரியாக்கான ஃபார்முலா தானேப்பா. அப்போ ஏரியா வந்து 1170 மீட்டர் ஸ்கொயருக்கு நான் சமப்படுத்தணும். இதில் 1 மீட்டர் ஸ்கொயருக்கு நான் 100 ரூபாய் செலவு பண்ணுறேன். 1 மீட்டர் ஸ்கொயரை நான் சமப்படுத்தணும்னா 100 ரூபாய் தரணும். அப்போ 1170 மீட்டர் ஸ்கொயருக்கு நான் சமப்படுத்தணும்னா 1170 100ஆல் பெருக்குனீங்கன்னா இதை அப்படியே எழுதிங்க. 100ல் 2 0 இருக்கா, அந்த 2 0 சேர்ந்துடும். ஸோ 1,17,000 ரூபாய் ஆகும். 1,17,000. ஆப்ஷன் சி இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரியா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் நிறைய மென்சுரேஷன் கேட்குறாங்க. அப்போ அந்த கொஸ்டின் எல்லாமே ஃபார்முலாஸ் தெரியாமல் நம்மளால் போட முடியாது. அந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. சரியா? ஸோ பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு ஃபேக்ட்ரைஸ் 2x² + 15x - 27 காரணி படுத்துக அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. 2x² + 15x - 27 அப்படின்னு. ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யலாம்னா 2x² + 15x - 27 2ஆல் இந்த 27 மல்டிப்ளை பண்ணும்போது -54ன்னு வருமா? ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குன்றனால -54ன்னு வரும். கீழே +15ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த 15 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 54, அதே 2 நம்பரை கூட்டினாலோ இல்லை கழிச்சாலோ +15. 9யும் 6யும் பெருக்குனா 54பா. சரியா? இதில் 9யும் 6யும் ஆட் பண்ணால் எனக்கு 15 வரும். சரியா? ஆட் பண்ணால் +15, மல்டிப்ளை பண்ணால் -54 வரணும். ஸோ இதில் பாருங்கள், நம்ம என்ன செய்கிறோன்னா 9 × 6 அப்படின்னு சொல்லிட்டு போட்டால் இங்கே எனக்கு -54 வராது. ஆனால் ஆட் பண்ணால் +5 வருது. ஸோ அதனால் நான் என்ன செய்கிறேன்னா -54 வேறு எந்த டேபிளில் போடலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். 18 3 54. சரியா? இதில் 18ல் 3 கழிச்சா 15ஆப்பா. கரெக்டா? 18யும் 3யும் பெருக்குனா 54. 18 × -3 -54. 18லேருந்து 3 கழிச்சா +5. ஓகேவா? அப்போ இது ரைட்டு, இது வேணாம். இப்போ இதில் பாருங்கள் 2x, இந்த 2x² ஒரு 2xஐ இந்த +18க்கு தரேன். இன்னொரு 2xஐ இந்த -3க்கு தரேன் /2. சரியா? இந்த லாஜிக் புரிஞ்சுக்கங்க.
2 எக்ஸ் ஸ்கொயரில் ஒரு 2 எக்ஸை ப்ளஸ் 18க்கும் ஒரு 2 எக்ஸை மைனஸ் 3க்கும் தரேன் பை இங்கே எந்த நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பரால் டிவைட் பண்ணுங்க. சரியா? இப்போ இதில் இங்கே ஃபஸ்ட் நம்பர் 2ன்றனால தான்ப்பா கீழே 2ஆல் போடுறேன். இப்போ இதில் பொதுவாக 2 இருக்குல்லம்மா, அதை வெளியெடுத்தா எக்ஸ் ப்ளஸ் 9ன்னு வரும். இங்கே எதையும் பொதுவாக வெளியெடுக்க முடியாது. ஸோ அதை அப்படியே வச்சுங்க, பை 2ன்னு வருமா? ஸோ இதில் இந்த 2க்கு இந்த 2 கேன்சல். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 9 இன்ட்டு 2x மைனஸ் 3 அப்படின்றது ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ இந்த கொஷினுக்கான ஆன்சர், எக்ஸ் ப்ளஸ் 9 இன்ட்டு 2x மைனஸ் 3. நெக்ஸ்ட்டு, இஃப் த மீடியம் ஆஃப் 2x, 4x, 6x, 8x, 10x is 24, then the value of x is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2x, 4x, 6x, 8x, 10x இதனுடைய இடைநிலை அளவு கொடுத்துருக்காங்க 24ன்னு. ஸோ எக்ஸின் மதிப்பை காண்க, இதுதானப்பா கொஷினு. இப்போ இதில் 2x, 4x, 6x, 8x, 10x இதுக்கு இடைநிலை அப்படின்றது ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு இதை ஏறு வரிசையில் எழுதணும், அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். இது ஆல்ரெடி ஏறு வரிசையில் தான் இருக்குது, அசெண்டிங் ஆர்டரில் தான் இருக்குது. அதனால் பிரச்சனை இல்லை. நம்ம என்ன செய்யலாம், ஃபஸ்ட்டு நம்பருக்கு லாஸ்ட் நம்பர், ஃபஸ்ட் நம்பருக்கு லாஸ்ட் நம்பர் இப்படி எடுத்துடலாம். நடுவில் இருக்குல்லப்பா, இதுதான் இடைநிலை. சரியா? அப்போது கொடுத்துருக்கிற இந்த 5 நம்பருக்கான இடைநிலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 6x, அதனுடைய மதிப்பு தான் 24ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இடைநிலை அளவு தான் 24ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 6ஆம் வாய்ப்பால் அடித்தா இது ஒரு முறை, 6ஆம் வாய்ப்பாலில் இது 4 முறை. சரியா? அப்போ எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. எக்ஸோட மதிப்பு 4. ஸோ ஆப்ஷன் ஏ இந்த கொஷினுக்கான ஆன்சர். சரியா? இப்போ நெக்ஸ்ட் ஒன், இஃப் a plus b equal to 10 and 3ab equal to 36, then the value of a square plus b square is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. a plus b equal to 10, 3ab equal to 36 எனில் a square plus b square இன் மதிப்பு காண்க. ஸோ இந்த கொஷினில் நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், a plus b த ஹோல் ஸ்கொயருக்கான ஃபார்முலா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இதில் a ப்ளஸ் பியோட மதிப்பு 10ன்னு சொல்லியிருக்காங்கப்பா. அப்போ இது 10 ஸ்கொயர்னு வருமா? a ப்ளஸ் பிக்கு பதிலாக 10ன்னு எடுத்துக்கிறேன், 10 ஸ்கொயர்னு வரும். a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் தான் கேட்குறாங்க. ஸோ அதை அப்படியே வச்சுக்கலாம். ப்ளஸ் 2 இன்ட்டு, எனக்கு ஏபியோட மதிப்பு கொடுத்துருக்காங்களா? இல்லையே. ஆனால் 3abயோட மதிப்பு கொடுத்துருக்காங்க 36ன்னு. ஸோ நான் என்ன செய்கிறேன்னா 3abயோட மதிப்பு தான் 36. ஸோ எனக்கு ஏபி மட்டும் வேணும். அப்போ இது 36/3ன்னு வருமா? இது இந்த சைடு வந்தா சரியா? 3 டேபிளில் 3 1s are 3, 3 12s are 36. அப்போ ஏபியோட மதிப்பு 12ன்னு வருது. சரியா? அந்த ஏபியோட மதிப்பு 12ன்றத இங்கே எடுத்துங்களேன், ஏபிக்கு பதிலாக 12. ஸோ 10 ஸ்கொயர் 100 ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ஐயும் 12ஐயும் பெருக்குனா 24. சரியா? இந்த ப்ளஸ் 24 ஈக்குவல் டு இந்த சைடு வந்தால் 100 மைனஸ் 24 ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இதை கழிச்சிங்கன்னா என்னமா வரும்? 100ல் 24 போனால் மீதி இருக்கிறது 76. ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரோட வேல்யூ 76 அப்படின்றது. ஸோ நம்ம ஆன்சர் பிரகாரம் ஆப்ஷன் டி இந்த கொஷினுக்கான ஆன்சர் 76. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இது ஒரு ஒன் வேர்டு, புக்கில் இருக்கிற ஒன் வேர்ட் தான். ஈக்குவல் ஆர்க்ஸ் ஆஃப் எ சர்க்கிள் சப்ஸ்டெண்ட் டேஷ் ஆங்கிள்ஸ் அட் த சென்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வட்டத்தின் சமவில்கள் டேஷ் கோணங்களை தாங்கும் அப்படின்னா சமகோணங்களை தாங்கும். சரியா? சமகோணங்களை தாங்கும். ஈக்குவல் ஆங்கிள்ஸாக வந்து ஈக்குவல் ஆங்கிள்ஸ் அட் த சென்டர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், எக்ஸ் அண்ட் ஒய் டுகெதர் கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 6 days. ஒய் கேன் அலோன் டு டூ இட் 15 days.
then the number of days that x alone to complete the work is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. x மற்றும் y இருவரும் இணைந்து ஒரு வேலையை 6 நாட்களில் முடிப்பர். y மட்டும் தனியே அந்த வேலையை 15 நாட்களில் முடிப்பர் எனில் x மட்டும் தனியே அந்த வேலையை முடிக்கும் நாட்களின் எண்ணிக்கை எத்தனை? ஸோ இந்த கொஷினில் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வேலையை செய்ய 6 நாள் எடுத்துக்கிறாங்க. y மட்டும் அந்த வேலையை செய்ய 5 நாள் எடுத்துக்கிறாருன்னா எக்ஸ் மட்டும் தனியாக அந்த வேலையை செய்ய எத்தனை நாள் எடுத்துப்பார்? இதுதான் கொஷின். ஸோ இப்படி கொஷின் கேட்குறாங்கன்னா இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குப்பா. என்னன்னா xy பை எக்ஸ் மைனஸ் ஒய், இதுதான் அந்த ஷார்ட்கட்டு. சரியா? இது எதுக்கான ஷார்ட்கட் சார்னா, யாராவது ஒருத்தருது மட்டும் கேட்டாங்கன்னா எக்ஸ் மட்டும் தனியாக, எக்ஸ் அலோன், எக்ஸ் மட்டும் தனியாக கேட்குறாங்க, ஒய் மட்டும் தனியாக கேட்குறாங்கன்னா அதுக்கான ஷார்ட்கட்டு. சரியா? இப்போ இதில் பாருங்கள், நான் என்ன செய்கிறேன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வேலையை செய்கிறாங்களம்மா, அது எத்தனை நாளில் செய்கிறாங்க? 6 நாளில் செய்கிறாங்க. ஒய் மட்டும் தனியாக 5 நாளில் செய்கிறாங்களா? இதில் பெரிய நம்பராக இருக்குல்ல, இதை எக்ஸுன்னும் சின்ன நம்பராக இருக்கிறத ஒய்யினும் எடுத்துக்கிறேன். இதில் அப்ளை பண்ணுங்களேன். 15 × 6 பை 15 மைனஸ் 6. ஸோ அதாவது 15 × 6 பை கழிச்சிங்கன்னா 9. ஸோ 2ஆம் வாய்ப்பால் 3ஆம் வாய்ப்பால் அடிப்போம். 3ஆம் வாய்ப்பாலில் இது 2 முறை, 3ஆம் வாய்ப்பாலில் இது 3 முறை, 3ஆம் வாய்ப்பாலில் இது 1 முறை, இது 5 முறை. சரியா? அப்போ 5ஐயும் 2ஐயும் பெருக்குனா 10ன்னு வருமா? ஸோ 10 days அப்படின்றது ஆன்சர். 10 நாட்கள். அதாவது எக்ஸ் மட்டும் தனியாக அந்த வேலையை செய்ய 10 நாள் எடுத்துப்பார் அப்படின்றது ஆன்சர். சரியா? இந்த கொஷினு இதை நீங்கள் டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணாலும் 5 6 90ன்னு வரும். அதை நீங்கள் 9ஆல் டிவைட் பண்ணாலும் 10 நாள் ஆன்சர் வரும். நீங்கள் இப்படியும் போடலாம். சரியா? என்ன ஒன்று, மல்டிப்ளை பண்ணி போட்டிங்கன்னா பெரிய நம்பர் வந்தால் அதை டிவைட் பண்ணும்போது கஷ்டப்படுவோம். அதுக்கு இந்த மாதிரி தனித்தனியாக சின்ன நம்பராக இருக்கும்போதே அடிச்சிட்டிங்கன்னா ஆன்சர் ஈஸியாக கிடச்சிடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இஃப் 81 women working 8 hours a day can do a work in 26 days, then in how many days will 52 women working 9 hours a day can complete the same work அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 81 பெண்கள் ஒரு வேலையை நாளொன்றுக்கு 8 மணி நேரம் வேலை செய்து 26 நாட்களில் முடிப்பர் எனில் 52 பெண்கள் அதே வேலையை நாளொன்றுக்கு 9 மணி நேரம் வேலை செய்து எத்தனை நாட்களில் முடிப்பர்? ஸோ இப்படி கொஷின் கேட்குறாங்க. இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டிங்கன்னா M1 D1 H1 பை W1 ஈக்குவல் டு M2 D2 H2 பை W2. இந்த ஃபார்முலாவுக்கு செயின் ரூல் அப்படின்னு பேர். சரியா? இப்போ இதில் 81 பெண்கள், இதை தான் M1ன்னு எடுத்துக்கிறேன். Dனா டேஸு, Hனா ஹவர்ஸு, Wனா ஒர்க்கு. அவங்க என்ன வேலை செய்கிறாங்க அதுதான் W. சரியா? 81 பெண்கள் ஒரு வேலையை நாளொன்றுக்கு 8 மணி நேரம் வேலை செஞ்சு 26 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ D1 26, H1 8, ஒரு வேலையை செய்கிறாங்க. சரியா? அதே போல் M2 52 பெண்கள் D2 ஒரு நாளைக்கு 9 மணி நேரம் வேலை செஞ்சு எத்தனை நாளில் அதே வேலையை முடிப்பாங்க? அதே வேலையை சேம் ஒர்க்குன்னு சொன்னனால இவங்க ஒரு வேலையை செய்கிறாங்கன்னா அதே வேலையை தான் அவங்களும் செய்கிறாங்க. அதனால தான் ரெண்டுமே ஒன்றுன்னு எழுதிட்டேன். சரியா? இப்போ இதில் பாருங்கள், எனக்கு தேவை என்ன? D2 தேவை. ஸோ அப்போது 81 × 26 × 8 பை அங்கே D2 மட்டும் அப்படியே வச்சுக்கப்பா. மீதி இருக்கிற 52ம் 9ம் இந்த சைடு கீழே வரும்போது மல்டிப்ளை ஆகிடும். அங்கே மல்டிப்ளை இருக்குது, ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது டிவைட் ஆகிடும். சரியா? இந்த 1 கூட நீங்கள் அடிச்சிருங்க. சரியா? இப்போ இதில் பாருங்கள்,
26ஆம் வாய்ப்பாடில் இது ஒரு முறை, இது 2 முறை. ஓர் 26 26, 2 முறை 52ன்னு. அதே போல் 9ஆம் வாய்ப்பாடில் இது ஓர் 9 9, 9 9 81. சரியா? நெக்ஸ்ட்டு 2ஆம் வாய்ப்பாடில் இது ஒரு முறை, இது 4 முறை. அப்போது D2 ஈக்குவல் டு 9 நாள் 36ன்னு வருமா? ஸோ எனக்கு 36 நாட்கள் அப்படின்றது ஆன்சர். ஆப்ஷன் டி இந்த கொஷினுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், விச் ஒன் இஸ் நாட் எ பித்தகோரியன் ட்ரிப்ளெட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பின்வருவனவற்றுள் எது பித்தகோரியன் 3ஆம் தொகுதிகள் அல்ல? ஸோ இந்த மாதிரி கொஷின் கொடுத்தா இதில் பித்தகோரியன் எண்கள்னால் ஃபஸ்ட்டு என்ன? ஃபஸ்ட்டு பித்தகோரியன் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிதாகரஸ் எண். இங்கே இருக்கிறதுல எந்த நம்பர் பிதாகரஸ் நம்பராக இருக்காது? அதான் கேள்வி. சரியா? ஃபஸ்ட்டு பிதாகரஸ் எண்கள்னால் என்ன? 2 சின்ன நம்பரை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் பெரிய நம்பர் ஸ்கொயருக்கு ஈக்குவலாக வந்தால் அது பித்தகோரியன் எண்கள் அப்படின்னு சொல்லலாம். சரியா? பித்தகோரியன் ட்ரிப்ளெட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த 3 4 5ல் எது 2 சின்ன நம்பரோ அந்த 2 சின்ன நம்பரை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறேன். அப்படி ஆட் பண்ணால் எனக்கு அந்த பெரிய நம்பர் ஸ்கொயருக்கு ஈக்குவலாக வரணும். அப்படி வந்தால் அது பித்தகோரியன் எண்கள். வரலனா பித்தகோரியன் எண்கள் அல்ல. சரியா? இப்போ இதில் பாருங்கள், இதை ஆட் பண்ணால் 9 16, இது 25. 25 ஈக்குவல் டு 25 ஆட் பண்ணால் ஈக்குவலாக வருதா? அப்போது இது பித்தகோரியன் எண்கள். இது ஆன்சராக வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா எது இல்லைன்னு கேட்குறாங்க. சரியா? இது பித்தகோரியன் எண்கள் தான். அப்போ இது ஆன்சராக வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. நெக்ஸ்ட்டு இது எடுத்துப்போமே, 12 ஸ்கொயரையும் 16 ஸ்கொயரையும் ஆட் பண்ணால் 20 ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கா? 144, 256, இது 400. ஸ்கொயர் பண்ணி எழுதியிருக்கேன்பா, புதுசாக எதுவும் பண்ணல. 12 ஸ்கொயர் 144, 16 ஸ்கொயர் 256, 20 ஸ்கொயர் 400. இதை ஆட் பண்ணி பாருங்கள், 400 ஈக்குவல் டு 400ன்னு வரும். அப்போ இதுவும் பித்தகோரியன் எண்கள் தான். அப்போ இதுவும் ஆன்சராக வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. சரியா? இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ஆப்ஷன் டி எடுத்துங்களேன். 6 ஸ்கொயரு ப்ளஸ் 8 ஸ்கொயர் ஈக்குவல் டு 10 ஸ்கொயரா? 36 ப்ளஸ் 64 ஈக்குவல் டு 100. இதை ஆட் பண்ணிங்கன்னா 100 ஈக்குவல் டு 100ன்னு வரும். அப்போ இதுவும் பித்தகோரியன் எண்கள். அப்போ இதுவும் ஆன்சராக வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. சரியா? இப்போ இதை எடுத்துப்போம். இதுதான் ஆன்சர்னு நமக்கு தெரியும். இருந்தாலும் செக் பண்ணுவோம். 10 ஸ்கொயரையும் 5 ஸ்கொயரையும் ஆட் பண்ணால் 25 ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கா? 10 ஸ்கொயர் 100, 5 ஸ்கொயர் 225, 25 ஸ்கொயர் 625. இது ஆட் பண்ணிங்கன்னா 325. இது 625க்கு ஈக்குவலாக இல்லை. அப்போ இது பித்தகோரியன் எண்கள் இல்லை. சரியா? கொஷினில் பித்தகோரியன் எண்கள் இல்லாதது எதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். சரியா? ஆப்ஷன் சி தான் இந்த கொஷினுக்கான ஆன்சராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், இஃப் half a meter of cloth cost ₹30, find the cost of 8 1/3 meters of the same cloth அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அரை மீட்டர் துணியின் விலை 30 எனில் 8 1/3 மீட்டர் நீளமுள்ள அதே துணியின் விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுவும் டைம் அண்ட் ஒர்க் கேட்குற கொஷின். சரியா? ஸோ டைம் அண்ட் ஒர்க்கில் வரக்கூடிய ஒரு கொஷின் நேர்மாறல் எதிர்மாறல் கான்செப்டில் வரும். அரை மீட்டர் துணியோட விலை 30 ரூபா. ஸோ அந்த அரை மீட்டர் அப்படின்றத நான் 1/2ன்னு எடுத்துக்கிறேன். சரியா? 30 ரூபான்னு. இந்த 8 1/3 மீட்டர்னு இருக்குல்லப்பா, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்களேன். 8 24, 1 ஆட் பண்ணால் 25/3ன்னு வரும். இது எவ்வளவுன்னு கேட்குறாங்க. லாஜிக் புரியும் நினைக்கிறேன். 8 24, 1 ஆட் பண்ணால் 25, 25/3, இது எவ்வளோ ரூபா? இதுதான் கொஷினு. ஸோ இங்கே அரை மீட்டரே 30 ரூபானா 8 மீட்ரு விலை அப்படின்னும் போது அதை விட அதிகமாக தான் இருக்கும்.
மீட்டரோட அளவு அதிகமாக அதிகமாக விலையும் அதிகமாகும். கரெக்டா? ஸோ அப்படி இருக்கும்போது அரை மீட்டருக்கே 30 ரூபானா 8 மீட்டருக்கு அப்போ அளவு அதிகமாக இருக்கா? அளவு அதிகமாக இருக்காங்க. அரை மீட்டர்லேருந்து 8 மீட்டருக்கு வந்திருக்கு. அதே போல் விலையும் என்ன ஆயிருக்கும்? அதிகமாக இருக்கும். சரியா? துணியோட அளவு அதிகமாகும் போது அதுக்கான ப்ரைஸும் அதிகமாக இருக்கும். அப்போ இது நேர்மாறல், டைரக்ட். சரியா? நேர்மாறல். ஸோ நேர்மாறல்னா என்ன செய்யணும் சார்னா, இந்த 2 நம்பராக இருக்குல்லம்மா, இதை தலைக்கீழாக எழுதுங்க. எழுதிட்டு இந்த ஒரு நம்பரை அப்படியே பெருக்குங்க. சரியா? அப்போ என்ன வரும்? 25/3 இன்ட்டு இந்த 1/2 தலைக்கீழாக மாற்றினா 2/1 வரும் இன்ட்டு 30. சரியா? 3ஆம் வாய்ப்பால் இது ஒரு முறை, இது 10 முறை. ஸோ நெக்ஸ்ட்டு 25 2ஆல் பெருக்குனா 25 2ஆல் பெருக்குனா 50 இன்ட்டு 10. ஸோ 500 அப்படின்றது ஆன்சர். சரியா? 500 அப்படின்றது ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ இந்த கொஷினுக்கான ஆன்சராக இருக்கும். ஓகேவா? ஆப்ஷன் ஏ வந்து இந்த கொஷினுக்கான ஆன்சராக இருக்கும். இது புரியும் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன், இஃப் rupees 6400 is divided among A and B in the ratio 5:3, then A share is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 6400 ஏ மற்றும் பி ஆகிய இரு நபர்களுக்கு 5:3 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் ஏவுக்கு கிடைக்கும் தொகை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 6400 ரூபா இருக்குது. சரியா? இந்த 6400 ரூபான்றது ஏக்கு 5 பங்கு தரணும், இல்லை பிக்கு 3 பங்கு தரணும். நல்லா புரிஞ்சுங்க. 6400 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க. அதில் 2 பேருக்கான காசு அது ஏபின்னு. ஏவுக்கு 5 பங்கும் பிவுக்கு 3 பங்கும் தரணும். ஸோ அப்போ மொத்தமாக இந்த 6400 நீங்கள் எப்படி பிரிக்கணும்? 8 பங்காக பிரிக்கணும். 8 பங்காக பிரித்தாதான் ஒரு பங்கு என்னன்னு தெரியும். ஒரு பங்கை தெரிஞ்சாதான் 5 பங்கை எடுத்து ஏவுக்கும் 3 பங்கு எடுத்து பிக்கும் தர முடியும். சரியா? இப்போ இதில் 1 8 8 8 64 2 0. ஸோ ஒரு பங்குக்கான ஆன்சரு 800ன்னு வருது. இதில் ஏவுக்கு நம்ம எவ்வளோ பார்த்துடணும்? ஏவுக்கு தர வேண்டிய தொகை என்னன்னா 5 பங்கு. ஸோ 5 பங்குன்னும் போது 5 × 800ன்னு போட்டிங்கன்னா 4000 ரூபாவை நீங்கள் ஏவுக்கு தரணும். சரியா? ஸோ ஆப்ஷன் சி 4000 அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன், த யூனிட் டிஜிட் ஆஃப் 117 இஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1ஆம் இலக்கத்தை காண்க. இதுக்கு ஒரு சில ஷார்ட்கட் இருக்குது, அதை ஞாபகம் வச்சுங்க. எப்போவுமே இந்த மாதிரி 1ஆம் இலக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பவரில் இருக்கிற மாதிரி கொஷின் கேட்டாங்கன்னா அதில் இந்த 20ன்னு இருக்குல்லம்மா பவரை, இதை 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இதை 4ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு மீதி 0 வருதா? இதை வச்சுக்கிட்டு 2வது ஸ்டெப்பு நான் என்ன செய்கிறேன்னா ரிமைண்டர் பவர் இந்த கான்செப்ட் எடுத்துக்கிறேன். இது மீதி, இது அடுக்கு. ஸோ மீதி 0னா அடுக்கு 4, இது 1னா இது 1, இது 2னா இது 2, இது 3னா இது 3. ஸோ எனக்கு மீதி 0 வரனால அடுக்க 4ன்னு எடுத்துக்கிறேன். சரியா? அடுக்க 4ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த 4 எங்கே போடணுன்னா கீழே இருக்கிற நம்பரில் லாஸ்ட் நம்பர் எதுப்பா? அதுதானே 1ஆம் இலக்கம். அதுக்கு பவரில் இந்த 4ன்னு எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ 7 பவர் 4, அதாவது 7 × 7 × 7 × 7 343 × 7ன்னு வருமா? இதை பெருக்குனா 7 3 21, 7 4 28, 2 30, 24ன்னு வருது. ஸோ இதில் 1ஆம் இலக்கம் என்னப்பா? 1 தானே. 1ஆம் இலக்கம் 1. ஸோ அந்த 1 தான் இங்கே ஆன்சரு. ஸோ இந்த மாதிரி கொஷின் கொடுத்தா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு
பவரை 4ஆல் டிவைட் பண்ணணும். மீதி என்ன வருதோ அதுக்கு அடுக்கு என்னன்னு பார்க்கணும். அதை பார்த்த பிறகு கீழே இருக்கிற நம்பரில் லாஸ்ட் நம்பர் எடுத்து அந்த அடுக்கு அப்ளை பண்ணி அதில் 1ஆம் இலக்கம் என்னன்னு சொன்னீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ இந்த கிளாஸில் நம்ம மேக்ஸில் கேட்ட மேக்ஸில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த கிளாஸில் இதனுடைய கண்டினியூஸ் பார்க்கலாம். நன்றிகள் பல.